பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமீன். இது வரைக்கும் நன்மையவே பார்க்காத உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தான் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்திருக்காரு. சின்னதாக ஒரு காரியம், ஒரு நன்மை தோன்றிருக்குன்னு சொல்கிறீங்களா? துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவங்களோட ஆரம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா அற்பமானதாக தான் இருக்கும். நிறைய ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறவங்கள போய் அவங்களோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு விசாரித்து பார்த்தா அற்பமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற காரியம் அற்பமாக இருக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க. அற்பமானதாக இருக்குது, இதில் என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சோர்ந்து போகாமல் முன்னேறி போங்க. தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து சம்பூர்ணத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். இதோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் அற்பமான ஆரம்பம் தானேன்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உண்மையாக இருக்க ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அற்பமான ஆரம்பத்திற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஒன்றுமில்லாமல் இருந்த எனக்கு இந்த அற்பமான ஆரம்பத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், சம்பூர்ணமாக என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீங்க அப்படின்ட்டு. எங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.